ஈரல் நல்லா இருக்கணும், சிறுநீரகம் நல்லா இருக்கணும், எல்லாத்த விட இதயம் நல்லா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இதயம் சரியாக இருக்கணும் அப்படின்னா பயிற்சி மிகச்சரியா இருக்கணும். எங்க மருத்துவர் ஒருத்தர் வேடிக்கையா சொல்லுவார். அவர் வந்து அவர் ஒரு பெரிய 10 மாடி கட்டடம் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்ப்பாரு. அவர் மிகப்பெரிய மருத்துவர். அதனால அவர் போன உடனே அந்த லிஃப்ட்ல வாசல்ல இருக்கிறவர் வந்து ஐயா வந்துட்டாரு, லிஃப்ட்டை திறந்தா இவர் வந்து 7வது ஃப்ளோர்ல இவரோட இவர் நேரா படியேறுவாரு. அப்போ படியேறும்போது அவர் வந்து லிஃப்ட்ல வந்து சார் சார் சீக்கிரமா மேலே போகலாம் அப்படிம்பாரு. சீக்கிரமா மேலே போகக்கூடாதுன்னு தாண்டா நான் நடக்கிறேன் அதனால சொல்லிட்டே அவர் வந்து 7 மாடிக்கு வேகமா நடந்து போவார். ஏன் சொல்றான்னா படிக்கட்டுகளை பயன்படுத்தணும். நீங்களும் உங்க பள்ளியில வந்து படிக்கட்டுகள் நல்லா 2-3 மாடி ஏறி ஏறி இறங்கணும் அப்படின்னா இது இதயத்துக்கு மிகச்சரியாக உதவியா இருக்கும். அதனால எங்க போனாலும் நடக்கிறது, ஓடுறது, அதுக்கப்புறம் நம்ம ஒரு இப்பெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு உடனே ஒரு ஸ்கூட்டி எடுத்துட்டு போலாமா, டக்குன்னு ஒரு பைக் எடுத்துட்டு போலாமா அப்படின்னு எல்லாத்துக்கும் போறோம். ஆனால் ஒரு காலத்துல அப்படி இல்லை. ரேஷன் கடைக்கு போனா நடந்து போவோம், மண்ணெண்ணெய் வாங்குறது